ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 20 குட்டி குட்டி ஹிந்தி சென்டென்ஸ்னுடைய தமிழ் மீனிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்குறீங்க. சப் டீக் ஹே அப்படின்னா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சப்னா எல்லாம், டீக்னா சரியாக, ஹே அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க. அப்ப சப் டீக் ஹேனா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். பாத் மே பத்தாவுங்கா அப்படின்னா அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. பாத் மேனா அப்புறம், இல்ல பிறகு அப்படின்னு பார்ப்போம். அதே பத்தாவுங்கன்னா சொல்லுவேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. பத்தாவுங்கி அப்படின்னு ஒரு பெண் சொல்லுவாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஒரு ஆண் சொல்றதா நீங்க புரிஞ்சுக்கலாம். கவுன்சா லட்கா அப்படின்னா எந்த பையன் அப்படின்னு பார்க்கிறோம். கவுன்சா லட்கா எந்த பையன், கவுன்சானா எந்த, லட்கானா பையன். அப்போ கவுன்சி லட்கி அப்படின்னா எந்த பொண்ணு, அங்க சானு வந்துச்சு, இங்க சீனு வரணும். ஏன்னா அந்த ஜெண்டர் மாறுறனால. இந்த சென்டென்ஸ் பாருங்க. யக் பகுத் ஸ்வாதிஷ்ட் சேப் ஹே அப்படின்னு இருக்கா. இது ரொம்ப சுவையான ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம். அங்க யக் அப்படின்னா இது அப்படின்னு பாக்குறீங்க. பகுத் ஸ்வாதிஷ்ட்னா ரொம்ப சுவையான, ஸ்வாதிஷ்ட்ங்கிறது இங்க சுவையானன்னு பாக்குறோம். சேப் அப்படின்னா ஆப்பிள், சேப் ஹேனா ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ்ல அப்படி வருது. இங்க ஒரு விஷயம் கவனிங்க. யக் அப்படின்னா இதுன்னு இது சொல்லிட்டேன். ஆனா பேச்சு வழக்கத்துல ஏ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, யக்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஃபிர் சே லிக்கோ அப்படின்னா திரும்ப எழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மீண்டும் எழுது, திரும்ப எழுது அப்படின்னு சொல்றோம். ஃபிர் சேனா மீண்டும், லிக்கோ அப்படின்னா எழுது அப்படின்னு நீங்க ஒருத்தரை பார்த்து சொல்றீங்க. ஏக் பார் அவுர் அப்படின்னா இன்னொரு முறை அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, மீண்டும் ஒரு முறை. ஏக் பார்னா ஒரு முறை, அவுர் அப்படிங்கும் போது அந்த வார்த்தை சேரும் போது இன்னொரு முறை அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸுடைய மீனிங் வருது. ஜியாதா சே ஜியாதா அப்படின்னா மேக்சிமம், அதிகபட்சம்னு சொல்றோம். போன சீரீஸ்ல பாருங்க, போன பார்ட் 1ல பாத்தீங்கன்னா கம் சே கம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது குறைந்தபட்சம், அட்லீஸ்ட் அப்படின்னு மீனிங் இருக்கிற அந்த வார்த்தையை பார்த்தோம். இப்போ வந்து ஜியாதா சே ஜியாதா அப்படின்னா அதிகபட்சம். முஜே பி தோ அப்படின்னா எனக்கும் கொடு. முஜே தோ அப்படின்னா எனக்கு கொடு அப்படின்னு வந்திருக்கும். முஜே பி தோ அப்படின்னா எனக்கும் கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். துக்கான் கஹா ஹே அப்படின்னா கடை எங்கே இருக்கிறது. துக்கான்னா கடை, கஹான்னா எங்கே, இருக்கிறது வந்து ஹேன்னு அங்க பார்க்கிறோம். கர் கஹா ஹே அவ்வளவுதான். இங்க கர்னா வீடு, அப்ப வீடு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆவ் கியா சாகியே, வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்றோம்ல, கேட்போம் இல்லையா, அதுதான் அது. சாகியே அப்படின்னா வேணும். அவரு கியானா என்ன, ஓகேவா? ஸோ அப்போ அவருங்கிறது அங்க இடத்துக்கு தகுந்த அது அந்த அவருக்கு மீனிங் மாறிக்கிட்டே வரும். இப்போ இங்க பாருங்க, அவர் கியானா வேறு என்ன அப்படின்னு, அந்த கியா தான் இங்க என்ன, சாகியேனா வந்துட்டு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் கியா சாகியே, வேற என்ன வேணும். பகுத் பூக் லகி ஹே அப்படின்னா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றோம். பகுத்னா ரொம்ப, பூக்னா பசி, லகிஹேனா அந்த ஃபீலிங் தான், அந்த நம்ம உணர்றோம் இல்லையா, அந்த அந்த சென்சேஷன் தான் லகிஹேன்னு சொல்லுவோம். அப்போ பூக் லகிஹே அப்படின்னா பசிக்குது, பசிய உணர்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது கைசே ஆனா அப்படின்னா எப்படி வருவது அப்படின்னு கேட்கிறோம். கைசேனா எப்படி, ஆனானா வருவது. அதே கைசே ஜானானா எப்படி போவது அப்படின்னு மீனிங் வந்துடும். பியாஸ் லகிஹே முன்னாடி பார்த்த மாதிரியே இப்பயும் பாக்குறீங்க. பியாஸ்னா இங்க வந்து தாகம், தேர்ஸ்ட் இருக்கு இல்லையா. அப்ப எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது பியாஸ் லகிஹே. லகிஹே அதே மாதிரி தான் வந்துச்சு. அங்க வந்துட்டு பூக் லகிஹேன்னு பார்த்தோம். இங்க பியாஸ் லகிஹேன்னா தாகமா, தாகமா இருக்கு, ஐ ஃபீல் தர்ஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். கல் ஆவோ அப்படின்னா நாளைக்கு வா அப்படின்னு சொல்றதுதான். கல்னா நாளைக்கு, கல்னா நாளையும் மீன் பண்ணும், நேத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் ஒரே வார்த்தை கல் தான். பட் இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மீனிங் வந்துடும். இங்க வந்து ஆவோ அப்படின்னா வா அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அப்போ வந்து அந்த கல் வந்து நாளைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வர கல் அப்படின்னு அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நாளை வா அப்படின்னா கல் ஆவோ. நட்கட் லட்கா அப்படின்னா சேட்டைக்கார பையங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, குறும்புக்கார பையன், அதான் நட்கட் லட்கா. நட்கட் லட்கினா குறும்புக்கார பொண்ணுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஹம் அக்சர் மிலேங்கே அப்படின்னா நாங்க அடிக்கடி சந்திப்போம் அப்படின்னு. ஹம்னா நாங்கள், அக்சர்னா அடிக்கடி, மிலேங்கேனா சந்திப்போம். அக்சருக்கு பதிலாக இந்த பார்பாரும் போட்டு நீங்க சொல்லலாம். ஹம் பார்பார் மிலேங்கேனா நாங்க
திரும்ப திரும்ப சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் போடலாம். அதுதான் இன்னும் பிரபலமான வார்த்தை. இது வந்து அக்சரும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அடிக்கடி அப்படின்னு வருது. அது திரும்ப திரும்பன்னு வரும். பார் பார்ன்னு போட்டீங்கன்னா. கிஸ்னே டான்டா யாரு மிரட்டினா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிஸ்னேனா யாரு? டான்டா அப்படின்னா மிரட்டியது அப்படின்னு பார்க்குறீங்க. தூப் லகிகை இது பாருங்க. வெயில் அடிக்குதுன்னு சொல்றீங்க. தூப்னா வெயிலு. அப்ப வெயிலா ஃபீல் பண்றோம். லகிகை வந்துருச்சா? அப்ப தூப் லகிகைன்னா வெயில் அடிக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. இந்த மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம பார்ப்போம். பை.